என் தங்கமே, உன் அப்பன் இன்று உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த 2 பரிசு பெட்டியில் ஒரு பரிசு பெட்டியை என் பிள்ளை நீ தொட்டு விட்டாயல்லவா? உனக்காக இந்த கருப்பன் பரிசு ஒன்றை கொண்டு வந்திருக்கிறேன். நிச்சயமான பரிசு ஒன்றை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அது உனக்கானது என்றால் இன்றே என்னிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்வாய். இந்த பரிசு உன்னுடையது என்றால் நிச்சயமாக என்னிடமிருந்து இன்று நீ கிடைக்கப் பெறுவாய். என் குழந்தையே, கருப்பன் எதையும் சர்வசாதாரணமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கவில்லை. கருப்பன் எதையும் அவ்வளவு சுலபமாக உன்னிடத்தில் கொண்டு வந்துவிட எண்ணவில்லை. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரமும் இந்த காலமும் உனக்கு என்ன நடக்க இருக்கிறது என்பதனை எல்லாமும் நிச்சயமாக முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உன்னோடு இருந்து உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் எப்பொழுதும் என் பிள்ளை நீ முழுமையாக பெற்றுவிட வேண்டும். பரிசு என்றவுடன் நமக்கு ஏமாற்றம் கிடைத்து விடுமோ என்று நினைப்பதை விட்டுவிட்டு நிச்சயமாக கருப்பன் எதை கொடுத்தாலும் சந்தோஷம் என்று நினைத்து பெறக்கூடிய என் பிள்ளையைத்தான் நான் பார்க்கிறேன். கருப்பன் என்ன கொடுத்தாலும் எனக்கு மகிழ்ச்சிதான் என்று என் பிள்ளையினுடைய முகத்தை நான் பார்க்கிறேன். உன்னோடு இந்த கருப்பன் நான் துணை இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தொடரும் அத்தனை விஷயங்களையும் நான் முழுக்க என்னவென்று பார்க்கிறேன் அல்லவா? உன்னிடத்தில் நின்று நான் பேசுகின்ற இந்த விஷயங்கள் எல்லாமுமே இனி உனக்கான மன நிறைவை சரியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கான மாற்றத்தை என்னவென்று அது உணர்த்தி விட்டாலே அது போதும். உன்னோடு நான் வருவதும் உனக்கே என்று ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்வதும் எப்பொழுதும் போல என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நான் நல்லதை நடத்துவதும் இனி உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் அவ்வளவு சுலபமாக உன் வாழ்க்கையில் எதையும் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கவில்லை. உன்னோடு நான் இன்று பேசுகின்ற இந்த விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான நம்பிக்கையையும் ஒட்டுமொத்தமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த கருப்பன் நான் இருக்கும் இந்த நாட்களில் இனி என்ன நடந்தாலும் இவை ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது. இந்த வாழ்க்கையில் உன்னை தேடிக்கொண்டு நான் கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டால் இந்த கருப்பன் உன்னோடு இருக்கின்ற இந்த நாட்களை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்வாய். உடனிருக்கும் இந்த நேரமும் இந்த காலமும் உனக்கு கேட்பது ஒவ்வொன்றையும் சரியாகவே கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த கருப்பன் உன்னிடத்தில் நின்று பேசிய விஷயங்களை நீ எப்பொழுதும் ஒன்று சேர்த்து பார். உன் வாழ்க்கையில் உன் வசமான விஷயங்கள் பல எப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளோடு உன் கைகளில் வந்து சேர்ந்தது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எப்படிப்பட்ட தீர்வுகளோடு உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேர்ந்தது என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எதிலுமே நம்முடைய விருப்பங்கள் எல்லாமும் நமக்கு சரியாக கிடைக்க வேண்டும் என்றால் முதலில் அந்த விருப்பத்தை அடைவதற்குரிய தகுதி நமக்கு இருக்கிறதா என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான தகுதி நம்மிடம் இருக்கிறதா என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையில் இருக்கும் யதார்த்தங்களை புரிந்து தெரிந்து அதற்கு தகுந்தாற் போல நீயும் உன்னை மாற்றிக்கொண்டாலே அது போதும். உன்னோடு நான் இருப்பதில் இனி உனக்கு என்ன நடக்க இருக்கிறது என்பது எல்லாமும் நிச்சயமாக இனி உனக்கு கிடைத்துவிடும். ஏனென்றால் உன் தகுதியை நான் வளர்க்கிறேன். உன்னுடைய திறமையை நான் வெளிக்கொண்டு வர நினைக்கிறேன்.
உனக்குள் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனதாக்க நினைக்கிறேன். உன்னோடு இந்த கருப்பன் உனக்கு துணை வருகின்ற இந்த நேரமும் இந்த காலமும் அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நான் விரும்புகிறேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்பதனை எல்லாமும் நீ உணர்கின்ற இந்த நேரம் முழுக்க இந்த கருப்பன் சொல்லும் இந்த விஷயங்களிலிருந்து உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விட்டாலே போதும். உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். இந்த கருப்பன் உனக்கு எப்பொழுதும் என்ன கொடுக்க எண்ணுகிறேனோ அதிலிருந்து நீ பெற நினைப்பது எல்லாமும் உனக்கு சரியான விஷயங்களையே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கருப்பன் நின்று உனக்காக பேசுகின்ற அத்தனை விஷயங்களிலும் உன்னுடைய ஆசைகள் உனக்கு சரியாக நிறைவேறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் சொல்ல சொல்ல உனக்கு என்றுமே உறுதியான பல விஷயங்களை இனி நடத்தி கொடுக்கப்படுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான பல உண்மைகளும் பல நன்மைகளும் இந்த வாழ்க்கையில் நான் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்திருக்கிறது, ஏது நடந்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நீயாகவே இனி வரும் நாட்களில் நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். கருப்பன் கொடுக்கின்ற பரிசு வேண்டாம் என்று எந்த பிள்ளையும் சொல்லிவிட மாட்டாய் அல்லவா? ஏனென்றால் என் பிள்ளைக்கு தெரியும், தன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று என் பிள்ளைக்கு நிச்சயமாக தெரியும். என் பிள்ளை உடனிருந்து உனக்கு கொடுக்க நினைக்கும் பல விஷயங்களும், உடனிருந்து உனக்கு சொல்ல நினைக்கும் பல உண்மைகளும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சரியாக மாற்றும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். சரியான நேரத்தில் இந்த கருப்பன் உன் முன்னால் வருகின்ற நேரம் நீ தேவையான எல்லாவற்றையும் உனதாக்கிவிட நீ முடிவு செய்ய வேண்டும். கருப்பன் இருக்கின்ற நாளில் உனக்கு நடக்கவிருப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ உறுதிப்படுத்த வேண்டும். எதையுமே நமக்கு வேண்டியபடி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் விரும்பியபடி அடைந்து விட வேண்டும் என்று நான் ஒவ்வொரு முறையும் மீண்டும் மீண்டும் உனக்கு அழுத்தமாக சொல்கிறேன் என்றால், கிடைக்கின்ற விஷயங்களை சரியான நேரத்தில் நீ உனதாக்கி விட்டாயானால் நிச்சயமாக எந்த துன்பங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை நெருங்காது. நீ நினைத்ததை எல்லாமும் உன்னால் அடைய முடியும் என்ற ஒரு நம்பிக்கையும் உனக்குள் தானாகவே வந்துவிடும். கருப்பன் சொல்ல சொல்ல உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களும், உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களும் இனி ஒவ்வொன்றாக உன்னுடைய மனநிலையை மாற்றும் என்பதனை புரிந்து கொள். ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையில் உன்னை தேற்றும் என்பதனையும் நீ புரிந்து கொள். உன்னுடைய விருப்பங்களை எல்லாமும் நீ விரும்பியபடியே உன்னிடத்தில் கொடுக்க நினைக்கும் இந்த கருப்பனின் அன்பை ஒருபோதும் சந்தேகிக்காதே. உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் நான் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியான நேரத்தில் உன் வாழ்க்கையாக அதனை நான் மாற்றுவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ யோசிக்கும் இந்த காலகட்டங்களை முழுக்க முழுக்க நீ எதையும் சரியாக தெரிந்து கொள். உனக்கு நடக்கவிருக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இருக்கும் உண்மைகளை இனிமேலாவது இந்த கருப்பனின் வாயிலாக நீ தெரிந்து கொள்ள தயாராகு. வாழ்க்கை கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நாம் எப்பொழுதுமே தெளிவுபட உணர வேண்டும். இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது,
ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் எப்பொழுதும் நாம் சரியாக தெரிந்து புரிந்து வைத்திருக்க வேண்டும். எந்த மாற்றத்தையும் நாம் விட்டுவிடாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை உன்னால் சரியாக உணர முடியும். தேவையில்லாமல் எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நீ நிச்சயமாக நினைத்து வருந்தக்கூடாது. கருப்பன் சொல்வது போல இதுபோன்ற நேரங்களில் உனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை தெய்வம் கொடுக்கும் பொழுது அதை அந்த நேரத்தில் பெற்றுக்கொண்டாலே நிச்சயமாக உன்னுடைய மனது அப்படியே அமைதியாகிவிடும். உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை அமைதியாக்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியான நேரம் உனக்கு இது என்பதனை அப்பன் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நான் கொடுக்கும் விஷயம் இது என்பதனை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உனக்கானது என்னவோ அது சரியான நேரத்தில் உன்னை வந்து தொடரும். உனக்கானது என்னவோ அது சரியான நிலையில் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கு கொடுக்க எண்ணுவது எல்லாமுமே என்றோ இந்த வாழ்க்கையில் நீ பெற வேண்டிய விஷயங்கள் தான். என்றோ இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேர வேண்டிய விஷயங்கள் தான் என்பதனை நீ புரிந்து கொள். எல்லா நிலையிலும் உன்னிடத்தில் நின்று நான் பேசும் இந்த காரணங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். உன்னிடத்தில் நின்று நான் பேசுகின்ற விஷயங்களை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் உணர்ந்து கொள். இந்த நாளிலும் எந்த நாளிலும் என் பிள்ளை இனி எதையுமே நீ விட்டுவிட மாட்டாய். வாழ்க்கை தருகின்ற அதிர்ஷ்டங்களை ஒருபோதும் என் பிள்ளை நீ கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருந்த நேரம் இப்பொழுது நீ விழித்து கொண்டாய் அல்லவா? உன்னை சுற்றி இருக்கும் இந்த கருப்பனை புரிந்து கொண்டாய் அல்லவா? உனக்கு நான் கொண்டு வந்திருக்கின்ற பரிசு என்னவென்று சொல்லாமல் சென்று விடுவேனோ என்று நினைத்து விடாதே. கருப்பன் உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக நான் சொல்லிவிட்டுத்தான் செல்வேன். இந்த வாழ்க்கையில் நான் உனக்கென என்ன கொடுக்க எண்ணுகிறேன், இந்த வாழ்க்கையை நான் என்னவாக உன் கைகளில் ஒப்படைக்க எண்ணுகிறேன் என்பதனை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ சரியாக எதையும் தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். வாழும் காலம் உனக்கு இந்த வாழ்க்கையை ஒவ்வொன்றாக நிச்சயமாக தெரியப்படுத்தும். உனக்கு வேண்டியது போல ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லிவிடும். நீ என்ன வேண்டும் என்று நினைத்தாலும் அதில் உனக்கு நல்லதொரு வேண்டுதலை இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும். நீ இந்த கருப்பனின் முன்னிலையில் நின்று கேட்டுக்கொண்ட பல விஷயங்கள் இன்று உன் வாழ்க்கையாக மாறி இருக்கிறது என்பதுதான் உண்மை. நீ கேட்டு நின்ற பல விஷயங்களை இந்த வாழ்க்கை இப்பொழுது உனக்காக மாற்றி இருக்கிறது என்பதுதான் உண்மை. என் குழந்தை, உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமும் தெளிவாகும்படி நான் வந்திருக்கிறேன். உனக்கு நான் கொடுக்கின்ற பரிசு நிச்சயமாக நீ நினைத்து பார்த்து சந்தோஷப்படும்படியான ஒரு பரிசாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பன் உனக்கு தருகின்ற முதலாவது பரிசு என்பது, என் பிள்ளையே, மனதில் என் பிள்ளை யோசிக்கின்ற பல விஷயங்களும் என் பிள்ளை சிந்திக்கின்ற பல விஷயங்களும் இப்பொழுது என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு விதமான குழப்பத்தோடு உன்னை வைத்திருந்தது என்றாலும் இப்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு தந்திருக்கின்ற உண்மைகளை நீ கண்கூடாக காணப்போகிறாய். உன் வாழ்க்கையில் உன்னோடு இருக்கும் உண்மையான மனிதர்களை யார் என்று நீ அடையாளம் காணப்போகிறாய். உண்மையான மனிதர்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கவிருக்கும் எல்லா விஷயங்களையும் நீ கண்டுபிடிக்கப் போகிறாய். அதாவது உண்மையையும் பொய்யையும்
கண்டுபிடித்து விட்டாலே போதும், அது இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வெற்றிதான். உள்ளதை உள்ளபடி நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்வாய். உனக்கு நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய். இரண்டாவதாக, நீ தொட்ட பரிசு பெட்டியில் இருந்தது யார் தெரியுமா? உன் அப்பன், இந்த கருப்பன் நான் தான். இந்த கருப்பன் தான் உனக்கு பரிசாக கிடைத்திருக்கிறேன். என்றும் என்றென்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாகவும் உனக்கு காவலாகவும் இந்த அப்பன் நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய். உன்னோடு நின்று உனக்கு எதையும் சொல்லிவிட நான் வருவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளப் போகிறாய். இந்த நேரமும் எந்த நேரமும் நான் இருப்பதை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். கருப்பன் சொல்ல சொல்ல இனி நடப்பதில் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று உணரப்போகிறாய். கருப்பனை அடையாளம் கண்டு கொண்டாலே போதுமல்லவா, அத்தனையும் உன்னை வந்து சேரும். இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை வந்து சேரும். முழுமையான ஒன்றை நீ நிறைவாக பெறுவாய். முழுமையான விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கின்ற இந்த நேரமும் இனி இந்த வாழ்க்கையில் இனி உன்னை தொடரும் இந்த விஷயங்களும் சரியாக நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். தேவை என்று நாம் என்ன நினைக்கிறோமோ அதை எல்லாமும் எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. காரணத்தோடு உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை கருப்பன் உனக்கு காண்பித்து கொடுப்பேன். பரிசு என்றால் என் பிள்ளை பொன்னையும் பொருளையும் எதிர்பார்த்து வரவில்லை என்பது எனக்கு தெரியும். என் பிள்ளையின் எதிர்பார்ப்புகள் எல்லாமும் தனக்கான நிம்மதி மட்டும் கிடைத்தால் போதும் என்பதுதான். தான் விரும்புகின்ற நிம்மதி இந்த வாழ்க்கையில் தனக்கு நிலையாக இருந்துவிட்டால் போதும் என்பதுதான். அப்படி நீ விரும்புகின்ற அந்த நிம்மதியை நான் உனக்கு தர வேண்டி உன்னோடு நிற்கிறேன். நீ ஆசைப்படுகின்ற அந்த நிம்மதியை நிச்சயமாக நான் உனக்கு கொடுக்க நினைக்கிறேன். இது எப்பொழுதும் போல என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் என் பிள்ளை விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே என் பிள்ளைக்கு சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையிலும் இது போன்ற எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். கருப்பன் இருக்க இனி உனக்கு எந்த தயக்கமும் வேண்டாம். உன் அப்பன் நான் இருக்க எதை பற்றியும் என் பிள்ளை நீ வருந்தவும் வேண்டாம். எல்லாவற்றையும் நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி உன்னை மேன்மைப்படுத்தும் பொழுது அப்பனின் அருள் உன் வாழ்க்கையில் இருப்பதை நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்வாய். கருப்பனின் அருள் என்றும் உன்னோடு இருப்பதை நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. வாழ்க்கை உனக்கு ஏற்ற விஷயங்களை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பது என்றும் உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும். என்றென்றும் உனக்குரிய தீர்வுகளாக அது இருக்கட்டும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் உனக்கு தரக்கூடிய இந்த வாழ்க்கையை இனி எப்பொழுதும் நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டு நல்ல தெளிவோடு புரிந்து கொண்டு எதையும் உணர்ந்து நீ நன்மதிப்போடு தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. எந்த நாளிலும் உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்வாய். முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் என்பதனையும் மறக்காதே. அப்பன் கொடுத்த பரிசு இந்த நிம்மதியும் உன் அப்பன் நானும் வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்ளக்கூடிய உண்மையும் என்று இதை எல்லாமும் நீ உணர்ந்து விட்டாலே போதும். இனி எந்த நிலையிலும் நீ வெற்றியை பெற்று விடுவாய். என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.